شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இங்கு நாம் குழுமி இருக்கிறோம். இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து, திருக்குர்ஆன் கூறும் தீயவர்கள் என்ற தொடர் பயான் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் சனிக்கிழமையுடையவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேல் சமூகத்தில் சனிக்கிழமை வாசிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை இழிவடைந்த குரங்குகளாக உருமாற்றினான், பன்றிகளாக உருமாற்றினான். அவர்கள் உருமாற்றப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணமே மக்கள் தீமை செய்கிற பொழுது அந்த தீமையை தடுக்காமல் இருந்ததும் ஒரு காரணம். எனவே இன்றைக்கு நம்முடைய காலத்திலேயும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல தீமைகள் நடக்குது. அந்த தீமையை நாம் தடுக்காமல் விட்டால் நாமும் இறைவனுடைய பார்வையில குற்றவாளியாக இருப்போம் என்கிற ஒரு படிப்பினைக்காக நேற்றைய தினம் அந்த வரலாற்றை பார்த்தோம். இன்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்களில் ஒருவருடைய வரலாற்றையும், நேரம் இருந்தால் அது அல்லாத இன்னொரு வரலாற்றையும் நாம் அறிய இருக்கிறோம். இந்த வரலாற்றை அறிவதற்கு முன்பாக இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கங்களை விட கொள்கை ரீதியில, சித்தாந்த ரீதியில முற்றிலும் வேறுபட்ட ஒரு மார்க்கம். குறிப்பாக கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிடுங்க. கிறிஸ்துவ மதத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன? இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை அவர்கள் நம்புவார்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை. யூதர்கள் அவர்களை கொல்லவும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் அளவிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கியாம நாளினுடைய அடையாளமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார்கள். இது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கையின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து விட்டார். எதற்காக அவர் சிலுவையில் அறைந்து தன்னுடைய உயிரை கொடுத்தார்? உலக மக்கள் அனைவருடைய பாவத்தையும் சுமந்து கொள்வதற்காகத்தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்திருக்கிறார் என்று கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இப்படி சில தத்துவங்களை சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க. அல்லாஹு தஆலா தெளிவா சொல்லுகிறான். பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லுகிறான், வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா. எந்த ஒரு ஆத்மாவும் அடுத்தவருடைய சுமையை சுமக்க முடியாது. நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு வறுமை ஒழிய எந்த ஒரு ஆத்மாவும் அடுத்தவர்களுடைய சுமையை சுமக்க முடியாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி விடுகிறது. இதை இஸ்லாமிய மார்க்கம் அழுத்தம் திருத்தமாக சொன்னாலும் இதிலே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அதை இன்றைக்கு நம்மள பல ஆட்கள் புரியாமல் இருக்கிறார்கள். யாரும் அடுத்தவங்களுடைய சுமையை சுமக்க முடியாதுதான். ஒருவேளை இன்றைக்கு நாம சில தீமைகளை செய்யறோம்னு வைங்களேன், நாம செய்யக்கூடிய தீமையை பார்த்து அடுத்தவங்க அந்த தீமையை செய்யறாங்கன்னு வைங்க. முதல்ல நான் ஒரு புதிய ஒரு பாவத்தை ஒண்ணு செய்யறேன். ஒரு பாவத்தை உருவாக்கி செய்கிற பொழுது என்னைய பார்த்து ஒரு 10 பேர் அதே மாதிரி செய்யறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு செஞ்ச தீமையையும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்துருவான். அடுத்தவங்களுக்கு பாவத்தை நான் செஞ்சு காட்டினதுனால அந்த பாவத்தினுடைய ஒரு பங்கையும் அல்லாஹ் தஆலா எனக்கு எழுதி விடுவான். அல்லாஹ் காப்பாத்தணும். அப்ப இது இஸ்லாத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை. ஆனா இன்றைக்கு இந்த நம்பிக்கை நம்முடைய சமூகத்துல பல ஆட்கள்கிட்ட ஒழுங்கா இல்லை. ஏன்னா இன்றைக்கு திருமண விவகாரத்துல எடுத்துக்கிடுங்க, இன்றைக்கு நிறைய கல்ச்சராக எது மாறி போய் விட்டது. கல்யாணத்துக்கு முந்தின நாள் மண்டபத்துல குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து விருந்து போடுறது, அதை இன்றைக்கு ஒரு புது கல்ச்சராக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கேட்டா கல்யாணத்துக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, கல்யாணத்துல விருந்து போடுறது அதுவே நாம அதிக பொருளாதாரத்தை செலவு பண்ணுனா அல்லாஹ்வுடைய பரக்கத்து குறைவுன்னு சொல்றோம். அந்த திருமணத்தை குறைந்த செலவுல முடிங்கன்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு சமுதாயம் எப்படி மாறிவிட்டார்கள். நாளைக்கு தான் கல்யாணம் நடக்கும்,
அதுக்கு முந்தின நாளே என்ன செய்கிறார்கள், ஒரு பெரிய மண்டபத்தை பிடிக்கின்றார்கள். கேட்டா பெண் வீட்டுக்காரங்க எங்க சொந்த பந்தம் நிறைய வந்துட்டாங்க, வந்தவங்களுக்கு நாங்க சாப்பாடு போடணும், எங்க வீட்டுல சாப்பாடு போடுறதுக்கு இடம் இல்லை, அதனால மண்டபத்தை பிடிச்சு சாப்பாடு போடுறேன் என்று இது போன்ற நிகழ்வுகள்லாம் இருக்குதா இல்லையா? அது இப்படி எத்தனையோ பல புதுமைகள் உருவாகிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் காப்பாத்தணும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து அல்லாஹு தஆலா அப்படி நமக்கு வழிகாட்டல தானே, அல்லாஹுடைய தூதர் அப்படி வழிகாட்டல தானே. நம்முடைய குடும்பத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து இதை பார்த்து மற்றவங்க கல்யாணத்துல அதே மாதிரி செய்யறாங்கன்னு வைங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விருந்து ஏற்பாடு பண்றாங்கன்னு வைங்களேன், அப்ப மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை நாம அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சென்று விட்டால் அவங்க என்னென்ன பாவங்கள் செய்கிறார்களோ அந்த பாவத்திலேயும் நமக்கு ஒரு பங்கு உண்டு. இந்த ஒரு தத்துவத்தை நம்மள முஸ்லிம்கள் நிறைய விளங்க மாட்டுக்கிறாங்க. குறிப்பாக கொள்கையை அறிந்த மக்கள் கூட இது போன்ற விஷயங்கள்ல அவங்க ஒரு கண்ணும் கருத்தும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. நாம செய்யற விஷயம் நல்ல விஷயமா இருக்குதுன்னு வைங்க, அதுல நாம எப்படினாலும் அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருந்துட்டு போயிடலாம். அவங்க செய்யக்கூடிய அவ்வளவு நன்மையிலேயே நமக்கு ஒரு பங்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா நாம ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போய் அதுல அடுத்தவங்க அதை பார்த்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்க, அந்த தீமையினுடைய பங்கும் நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவில் 27வது வசனம் 5வது அத்தியாயத்தில் 27, 28, 29 ஆகிய வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து சொல்லுகிறான். வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக். நபியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்களை குறித்து நீங்கள் அவர்களுக்கு செய்திகளை சொல்லுங்கள். மொத்தமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மகன்கள் தான் என்று நாம் முடிவெடுக்க முடியாது. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா 2 மகன்களை பத்தி பேசுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்களுடைய உண்மையான தகவலை நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன நடந்துச்சு அதை ஒரு சின்ன ஒரு தகவலை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைங்களுக்குள்ள என்ன நடந்தது, இது தகர்ரபா குர்பானன், அந்த 2 நபர்களுமே இறைவனை நெருங்குவதற்கான ஒரு காரியத்தை தான் செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு மாத்தமான காரியத்தை ஒரு ஆள் செய்யல, 2 பேருமே என்ன செய்யறாங்க, இது தகர்ரபா குர்பானன், இறைவனை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னென்ன விஷயத்தை செய்யணுமோ அதைத்தான் ஆதம் நபியினுடைய 2 மகன்களும் செய்தார்கள். அப்படி 2 மகன்கள் செய்யும் பொழுது ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா, அந்த 2 பேர்ல ஒருவரிடமிருந்து அல்லாஹு தஆலா அந்த செயலை ஏற்றுக்கொண்டு விடுகிறான். வலம் இத்தகப்பல் மினல் ஆகர், மற்றவரிடம் அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலேயும் 3335வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெரிய மகன் இருக்கிறானா இல்லையா, மூத்த மகன், அவனுடைய செயலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இளைய மகன் இருந்தாரா இல்லையா, அவருடைய செயலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. 2 பேருமே இறைவனை நெருங்கக்கூடிய காரியத்தை தான் பண்றாங்க. ஒருவருடைய செயலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான், இன்னொருவருடைய செயலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுகிறான். அப்ப அதுல அந்த மூத்த பையன் இருக்கிறான்ல, யாருடைய செயல் இறைவனால் அங்கீகரிக்கப்படாமல் போய்விட்டதோ அந்த நபர் என்ன சொல்லுகிறார், கால அகுத்துலன்னக, உன்னுடைய செயலை மட்டும் இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டு என்னுடைய செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டானே, அந்த இறைவன் மீது கோபம் எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார், ல அகுத்துலன்னக, உன்னை நான் கொலை செய்து விடுவேன் என்று அவர் சொல்லுகிற பொழுது அப்போது அந்த இளைய மகன் சொல்லுகிறார், கால இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாங்களோ அவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் தஆலா செயல்களை ஏற்றுக்கொள்வான். அந்த செயல்களை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இது நீங்க நானும் முடிவெடுக்கிற காரியம் இல்லை, இறையச்ச சம்பந்தப்பட்ட காரியம், இறைவன் மட்டுமே அறிந்த ஒரு விஷயத்துல உள்ளது. அப்ப அல்லாஹ் தஆலா இறையச்சவாதிகளிடம் இருந்துதான் நன்மைகளை ஏற்றுக்கொள்வான் என்கிற ஒரு பதிலை என்ன செய்யறாங்க, தன்னுடைய அண்ணனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த 2வது அந்த இளைய மகன் சொல்லி விடுகிறார். அப்படி சொன்ன உடனே மீண்டும் அவருக்கு கோபம் தாங்க முடியல. கோபம் தாங்க முடியாமல் சொல்லுகிறார், ல இன் பசத்த இலைய எதக்கலி தகுத்துலனி மா அனபி பாசித்தி எதைய, நான் உன்னைய கொலை செய்வேன்னு சொன்னார்ல. அப்ப அந்த 2வது பையன் சொல்றாரு,
நீங்க என்னை கொலை செய்தால், கொலை செய்வதற்காக கையை நீட்டுனா நான் உங்களை ஒருபோதும் அது போன்ற காரியத்தெல்லாம் செய்ய மாட்டேன். நீங்க என்னை கொலை செய்ய வந்த மாதிரி நானும் உங்களை கொலை செய்வது போன்ற எந்த ஒரு காரியத்திலும் நான் ஈடுபட மாட்டேன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், ஏனென்றால் நான் அகிலங்களை படைத்த அந்த அல்லாஹுவை பயப்படுகிறேன். அடுத்தவருடைய உயிரை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க என்னுடைய உயிரை எடுத்துட்டு போங்க, அதுக்காக நான் உங்களுடைய உயிரை பறிக்க மாட்டேன் என்று அந்த இளைய மகன் பதில் சொன்ன உடனேயே திரும்ப அடுத்து மீண்டும் அந்த இளைய மகன் சொல்லுகிறார், இன்னி உரீது அன் தபு பிஸ்மி வஸ்மிக ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார். நீங்க ஒருவேளை இது போன்ற காரியத்தை மாத்திரம் செஞ்சுட்டா என்னுடைய தவறையும் அல்லாஹ் உங்கள்கிட்ட சுமத்தி, உங்க தவறையும் அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட சுமத்தி ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார், நீங்கள் மறுமை நாள்ல நரகவாசிகளாக ஆயிடுவீங்களோ என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வதாலிக ஜஸாஉல் வாலிமீன், அநியாயக்காரர்களுடைய கூலியை அல்லாஹ் இப்படித்தான் தருவான் என்று இளைய மகன் மூத்தவருக்கு பதில் சொல்லி விடுகிறார். அப்படி பதில் சொல்லி முடிந்த உடனே என்ன நடக்கிறது? ஃபதப்பஅத் லஹு நஃப்ஸுஹு, அந்த மூத்தவருக்கு கோபம் தாங்க முடியாம அவர் என்ன செய்கிறார்? கத்தல அஹீஹி, எப்படியாவது நாம நம்முடைய சகோதரனை கொன்றே விடணும் என்று முயற்சி செய்கிறார். ஃபகத்தலஹு, அவரை கொன்றும் விடுகிறார். ஃபஅஸ்பஹ மினல் ஹாசிரீன், அவர் இழிவடைந்தவராக மாறிவிட்டார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறாங்க. குர்ஆன்ல பார்த்தா 2-3 வரிகள் தான் வரும். அந்த 2-3 வசனங்களை கொண்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் இது நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? நாம ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் யாருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், யாருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறத நாம முடிவெடுக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய பார்வையில் ஒரு பயங்கரமா தொழுவுற மாதிரி இருக்கலாம், நம்முடைய பார்வையில் அவர் சொர்க்கம் போகக்கூடிய ஒரு ஆள் மாதிரி கூட தெரியலாம். ஆனால் அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதும் படைத்த இறைவனுடைய கையில தான் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அது நமக்கு அழகா தெளிவுபடுத்துறாங்க. உங்களுடைய பார்வையிலே ஒருவர் சொர்க்கவாசியாக இருப்பார், அவருக்கும் அவர் சொர்க்கம் செல்வதற்கும் 1 முழம் தான் பாக்கி இருக்கும். அந்த 1 முழம் அடி எடுத்து வச்சுட்டாருன்னு வைங்க, சொர்க்கத்திற்கு உள்ளே போய்விடலாம் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், விதி அவரை முந்தி வந்து அவரை ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வைத்து நரகவாசியா கொண்டு போயிடும். இப்படி உங்க பார்வையில நல்லவராக தெரிந்தவர் மறுமையில நரகத்துல கிடக்கலாம். உங்க பார்வையில நரகவாசியாக ஒரு பெரிய பாவி, இவ்வளவு பெரிய அநியாயம் பண்றானே, இவன்லாம் எப்படி சொர்க்கம் வருவான் என்று நீங்க சில ஆட்களை மதிப்பீடு செய்வீங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அவனிடமிருந்து ஏதேனும் சில நன்மைகளை ஏற்றுக்கொண்டு அந்த நன்மையின் காரணமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த ஒரு அடிப்படை நமக்கு இந்த ஒரு சம்பவத்தில் இருந்தாலும் இதுல நாம பெற வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? முதல்ல இந்த பூமியில கொலை செய்த அந்த காரியத்தை துவக்கி வைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த 2 பையன்கள்ல மூத்த பையன் தான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட சஹீஹுல் புகாரியில 3335வது செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதாக அப்துல்லாஹ் என்கிற நபி தோழர் குறிப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க? லா துக்தலு நஃப்சுன் துல்மன், இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிர் அநியாயமாக கொல்லப்பட்டாலும், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல உள்ள நபர்களா இருக்கட்டும், அல்லது அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நபரா இருக்கட்டும், அல்லது கியாம நாள் வரை பிறக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் அநியாயமாக ஒரு உயிர் கொல்லப்பட்டு விட்டால் இல்லா கான அலா இப்னி ஆதமல் அவ்வல், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த மூத்த மகன் இருக்கிறானே, அந்த மூத்த மகனுக்கு கிஃப்லும் மின் தமிஹா, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா கொலைக்கான அந்த இரத்தத்தினுடைய ஒரு பங்கு, அந்த பாவத்தினுடைய ஒரு பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மூத்த மகனுக்கு இருக்கிறது. ஏன்னா நீ அன்னஹு அவ்வளவு மண் சன்னல் கத்துல, இந்த உலகத்தில் எப்படி கொலை செய்வது, ஒரு உயிரை எப்படி பறிக்கிறது என்ற இந்த ஒரு கெட்ட நடைமுறையை முதல்ல காட்டினதுனால அவர் அடிப்படையா வச்சுதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள கொலைகள் எல்லாம் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அந்த தீமைகள் பரவுவதற்கு முதல் காரணமாக இருந்தாரு. இப்படி முதல் காரணமாக இருந்ததுனால என்ன கொலைகள் இந்த உலகத்துல நடந்தாலும் எந்த கொலையினுடைய அனைத்து பங்குகள்ல ஒண்ணு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகன்களுக்கு வந்து சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப இந்த ஒரு வரலாறு, இது ஒரு கெட்டவனாகத்தான் இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மூத்த மகனை இஸ்லாம் நமக்கு கெட்டவனாகத்தான் குறிப்பிடுகிறது. அப்ப அந்த வரலாறு நமக்கு சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன? அது நமக்கு எத்தகைய பாடத்தை கற்றுத் தருகிறது? நாமும் நம்முடைய வாழ்க்கையில எது நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயத்தை தாராளமா செய்யுங்க, தப்பு கிடையாது.
பாவமா இருந்தா கூட பாவம் நம்ம செய்யக்கூடாது. சில நேரங்கள்ல பாவங்கள் எல்லாம் நம்மோடு முடிஞ்சிடும், நமக்கும் இறைவனுக்குமான விஷயமா மட்டும் இருக்கும். அப்படி இருக்குதுன்னு வைங்க, அல்லாஹ் நாடுனா அந்த பாவத்தை மன்னிச்சு விட்டுருவான், அல்லது அல்லாஹ் நாடினால் அந்த பாவத்திற்கு மட்டும் நமக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் ஒருவேளை நாம செய்யக்கூடிய ஒரு தப்பு அது அடுத்தவங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி இருக்குதுன்னு வைங்க. இன்னைக்கு போனை எப்படி தவறா மிஸ்யூஸ் பண்ணலாம், ஒருத்தனுக்கு அந்த மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய விஷயமே தெரியல, நாம அவனுக்கு நண்பனா இருந்து போன்ல இந்த மாதிரி எல்லாம் நம்ம தப்பு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்லி கொடுக்குறோம்னு வைங்க. இப்படி அடுத்தவனை கெடுத்தா அவன் எவ்வளவு விஷயத்துல கெட்டு போறானோ, இன்னும் அவன் எத்தனை நபர்களுக்கு அந்த தீமையான காரியத்தை சொல்லி கொடுக்கிறானோ அவ்வளவு தீமையினுடைய பங்கு அந்த தீமையை கற்றுக் கொடுத்தவனுக்கு சேரும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக ஒரு நபிமொழியில் சொல்லிவிடுகிறார்கள். மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் ஒருவர் ஒரு நல்ல நடைமுறையை கடைபிடிப்பாரோ ஃபலஹு அஜ்ருஹு, அப்படி நல்ல நடைமுறையை கடைபிடிக்கக்கூடியவருக்கு அவர் செஞ்ச நன்மையும் கிடைச்சிரும். அவரை பார்த்து அடுத்தவர்கள் அந்த நன்மை செஞ்சாங்கன்னா அடுத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைக்கும் ஆரம்பத்துல காரண கருத்தாவாக இருந்தவருக்கு அந்த நன்மையினுடைய பங்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதிலேயே தொடர்ச்சியாக சொன்னார்கள். ஒமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன், இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒரு விஷயத்தை யார் ஒருவர் ஒரு வழிமுறையாக செய்து விடுகிறாரோ அப்படி வழிமுறையாக செய்யக்கூடியவருக்கு ஃபலஹு விஸ்ருஹா, அவர் செய்த அந்த பாவத்தினுடைய அந்த தீமை அவருக்கு வந்துடும். அடுத்தவங்க அந்த தீமையை பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு அந்த பாவத்தினுடைய பங்கு கிடைக்கிற மாதிரியே அவங்களுக்கு பாவத்தை கற்றுக் கொடுத்த காரணத்தினால் அதற்கு காரண கருத்தாவாக இருந்தவருக்கும் அந்த பாவத்தினுடைய நன்மையும் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப இஸ்லாம் ரெண்டையுமே சொல்லி விடுகிறது. நன்மையில நீங்க அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருங்க, நீங்க மௌத்தாய் போனாலும் அந்த ரோல் மாடலை அடுத்தவர்கள் பின்பற்றும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பாவத்துல ரோல் மாடலா இருந்துராதீங்க. அப்படி பாவத்துல நீங்கள் ரோல் மாடலாக இருந்து விட்டு போய்விட்டால் நீங்கள் செய்த பாவத்தினுடைய பங்கும் உங்களுக்கு உண்டு. நீங்க எத்தனை பேரை கெடுத்துட்டு போனீங்களோ அவங்க எத்தனை பேரை இன்னும் கெடுத்து விட்டு செல்லுகிறார்களோ நீங்க செய்யக்கூடிய அந்த தீமையினுடைய பங்கு எவ்வளவு நபர்களுக்கு போய்கிறதோ அவ்வளவு தீமையிலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு சேரும் என்பதை இஸ்லாம் உணர்த்துகிறது. அப்ப இந்த ஒரு தத்துவத்தை ஒருவர் அடுத்தவருடைய சுமையை சுமக்க மாட்டார், இது மார்க்கத்தினுடைய அடிப்படை. ஆனா அடுத்தவங்களுக்கு தப்ப சொல்லி கொடுத்துட்டோம்னு வைங்க, அப்ப தப்ப சொல்லி கொடுத்தால் அது நாம தான் அந்த தப்பு பண்ணி இருக்கிறோம். அடுத்தவனுக்கு தீமையான விஷயத்தை போதிக்க கூடாது, நன்மையை தான் அடுத்தவங்களுக்கு போதிக்கணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். நல்லவர்கள் எல்லாம் யார் எப்படி இருப்பாங்க? யஅமரூன பில் மஅரூஃப், நன்மையை தான் அடுத்தவங்களுக்கு ஏவுவாங்க. வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமை நடந்தால் அந்த தீமையை தடுக்கத்தான் செய்வார்கள். அப்ப இந்த பண்பு நாம வளர்த்துக்கிட்டோம்னு வைங்க, நமக்கு நிறைய நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதுக்கு மாற்றமாக மார்க்கத்தில் இல்லாத ஒரு தீமை உருவாகுவதற்கு நாம் காரணமாகிவிட்டால், எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் ஆரம்பத்திலே கொலை செய்துவிட்டு இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா கொலை குற்றத்திற்கும் ஒரு பங்காளியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் வந்து நிற்கிறாரோ அந்த மாதிரி நாம் மறுமையில் வந்து நின்று விடக்கூடாது. அப்படி நாம மறுமையில வந்து நின்றுட்டோம்னு வைங்க, நமக்கு பாவத்தினுடைய சும்மா அந்த அளவுக்கு அதிகமா வந்து நின்று விடும். அப்ப இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மகனினுடைய அந்த கெட்டவனுடைய வரலாற்றிலிருந்து நாம் ஒரு பாடமாக படிப்பினையாக எடுத்து செய்ய வேண்டும். அதே மாதிரி குர்ஆன்ல சொல்லப்படுகிற இன்னொரு கெட்டவனுடைய ஒரு வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சாமிரி என்று சொல்லக்கூடிய கெட்டவன். இதை நம்ம பல ஆட்களும் இந்த செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுல உள்ள அடங்கி இருக்கக்கூடிய மைய கரு என்ன, எதுக்காக அந்த சாமிரியினுடைய வரலாறு நமக்கு சொல்லப்படுது என்பதை நாம் இன்றைக்கு சிந்திச்சு பார்க்கிறது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா சூரா தாஹாவுல 83வது வசனத்துல இருந்து தொடர்ச்சியாக 101வது வசனம் வரை நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, எல்லாம் இந்த சாமிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமுதாய மக்கள் இந்த நிகழ்வை தான் அல்லாஹ் பேசிட்டு வர்றான். இப்படி பேசிட்டு வரக்கூடிய இறைவன் அதுல அந்த 99வது வசனம், 100வது வசனம், 101வது வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா? மேல ஃபுல்லா அல்லாஹ் வரலாறை சொல்லிவிட்டு கதாலிக்க நகுசு அலைக்க மின் அம்பாஇ மாகது சபக், நபியே கடந்த காலத்தில் வாழ்ந்த அந்த நபிமார்களுடைய வரலாறை நாம் தான் உமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியாது. மூசா நபி காலத்தில் என்ன நடந்துச்சு,
சாமிரி என்ன பண்ணுனா, அவன் என்னென்ன அணிச்சாட்டியங்களை செஞ்சா, அவன் எத்தனை பேரை வழிகெடுத்தா, எத்தனை பேர் வழிகெட்டு போனாங்க, எப்படி திருந்தி வந்தாங்க என்கிற தகவல் அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் தான் கடந்த காலத்தினுடைய வரலாற்றை உமக்கு நாம் எடுத்து சொல்லுகிறோம். உமக்கு எடுத்து சொல்வதற்கான காரணம் என்ன? வக்கது ஆத்தைனாக்க மில்லதுன்னா திக்ரா, நம்மிடமிருந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த காலத்தில் உள்ள அந்த வரலாறை உமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த தாகாவுல 100வது வசனத்துல சொல்லுகிறான், மன் அஅரத அன்ஹு, நான் அறிவுரைக்காகத்தானே சொல்லி இருக்கிறேன். யார் ஒருவர் அந்த அறிவுரையை புறக்கணித்து வாழ்கிறாரோ, அப்படி புறக்கணித்து வாழக்கூடியவருக்கு ஃபஇன்னஹு யஹ்மிலு யௌமல் கியாமத்தி விஸ்ரா, அவருக்கு மறுமை நாள்ல பாவத்தினுடைய சுமைதான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த 101வது வசனத்துல சொல்லுகிறான், ஹாலிதீன ஃபீஹி, அவன் நரகத்துல நுழையக்கூடியவனாக இருப்பான். வஸாஅலஹும் யௌமல் கியாமத்தி ஹிம்லா, அவன் மறுமையில் சுமக்கக்கூடிய அந்த பாவ சுமை மிகவும் கெட்ட சுமையாகத்தான் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப அல்லாஹ் இந்த வரலாற்றை சொல்லி முடிச்சுட்டு, நான் உங்களுக்கு ஒரு அறிவுரைக்காகத்தான் இதை சொல்றேன், அந்த அறிவுரையை நீங்க கேட்டு நடந்துருங்க. அப்படி அறிவுரையை கேட்காம நடந்தா அவர்களுக்கு பாவத்தினுடைய சுமைதான் மறுமையில் இருக்கிறது, அதுதான் கெட்ட சுமை என்று சொன்னானே. அப்ப இந்த அடிப்படையை நம்மளுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அந்த சாமிரி அந்த சாமிரி என்பவனுடைய வரலாறு என்ன வருகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய சிரமப்பட்டு அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை உருவாக்கினார்கள். ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன் அவன்கிட்ட இருந்து ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? இறைவனிடத்துல உதவியை தேடுறாங்க. அல்லாஹு தாலாவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு உதவி செய்யறார். கடல் இரண்டாக பிளக்கிறது. கடல் இரண்டாக பிளத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்பிக்கை கொண்ட மக்களும் அக்கறைக்கு போயிடுறாங்க. ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைப்பட்டாளங்களும் அந்த கடலிலேயே மூழ்கி அழிக்கப்பட்டு விட்டார்கள். சரி, அப்படி அழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கடுத்து அந்த சமுதாயம் எப்படி இருக்கணும்? நமக்கு எதிரியாக இருந்ததே ஃபிரௌனும் அவனுடைய படைப்பட்டாளம் தான். அந்த எதிரிகளையே அல்லாஹ் இன்னைக்கு இல்லாமல் ஆக்கிட்டான். இனிமே நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாம இந்த கொள்கையில இனிமே நாம கரெக்டா இருந்துட்டு போயிடலாம் என்று அந்த சமுதாயம் இருந்திருக்கணும்ல. அந்த கரைக்கு போன உடனேயே அவங்க மூசா நபிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரா அஅராஃப்ல 138வது வசனத்துல சொல்லுகிறான், ஃபஅத்தௌ அலா கௌமி யஅகிஃபூன அலா அஸ்னாம். அந்த கரைக்கு போய் பார்க்கிறாங்க, அங்கே மற்ற சமூக மக்கள் சில சிலைகளை எல்லாம் வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து விட்டு அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னார்களாம், காலு யா மூசா, மூசாவே இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு சில கடவுள்களை நீங்க ஆக்கி தாங்களே என்று அந்த சமுதாய மக்கள் கேட்கிறாங்க. கொஞ்சம் அந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. நம்பிக்கை கொண்ட நபர்களைத்தான் அல்லாஹ் காப்பாத்தி கொண்டு வந்தான். கண்ணு முன்னாடி அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்து அந்த பக்கம் போன உடனே அங்கே இணை வைப்பான கொள்கையை பார்த்துட்டு அவங்களுக்கு சில கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் சில கடவுளை ஆக்கி கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்ச உடனே அப்பையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்த்துறாங்க, கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் அறிவியினர்களான ஒரு சமூகமா இருக்கிறீங்க, அதுவெல்லாம் கூடாதுன்னு தானே நாம இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு சிரமத்தை நாம சந்திச்சு நிக்கிறதுக்கு என்ன காரணம்? மத்த கடவுள் தேவைன்னு சொன்னா நாம அங்கே இருந்துட்டு போயிடலாமே. ஃபிரௌனையே ஒரு கடவுள்னு ஏத்திருக்கலாம், ஏன்னா அவன் அதைத்தானே சொன்னேன். ஆனா ரப்புக்கும் அலா, நான் தான் உங்களுக்கெல்லாம் பெரிய கடவுள்னு சொன்னானே. அந்த ஃபிரௌனை நாம கடவுளை ஏத்துட்டு அங்கே இருந்துட்டு போயிருக்கலாமே. இப்படி மனிதர்கள் எல்லாம் கடவுளா இருக்க முடியாது, நம்மை படைத்த ஒரு இறைவன் தான் நமக்கு இறைவனாக கடவுளாக இருக்க முடியும் என்று நம்பி வந்து விட்டு நீங்க என்ன கேள்வியை கேட்கறீங்க, என்ன விஷயத்துல கேட்கறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்தி இந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பிறகு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தனியாக வர சொல்லுகிறான், தூர் மலைக்கு வர சொல்லுகிறான். நீங்க ஒரு 40 நாள் வாங்க, உங்களுக்கு நாம சில வேதத்தை கொடுக்க போறோம் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனியே அழைக்கிறான். அந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? சூரா அஅராஃப்ல 7வது அத்தியாயத்துல 142வது வசனத்துல பார்க்கலாம், வகால மூசா லி அஹீஹி ஹாரூன், ஹாரூன் என்ற தன்னுடைய சகோதரரிடத்துல அவரையும் அல்லாஹ் தஆலா ஒரு இறை தூதராகத்தான் ஆக்கி இருந்தார். அப்ப அந்த இறை தூதராக இருக்கக்கூடிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, உஹ்லுஃப்னி ஃபீ கௌமி, அல்லாஹ் சொன்ன அந்த பணிக்காக நான் போக போறேன், இந்த சமுதாயத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க, வாஸ்லிஹ், அவங்களை நீங்க வந்து நல்வழிப்படுத்துங்க,
வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், வீணர்களுடைய பாதைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றி விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க அல்லாஹ்வுடைய வழியிலேயே இருந்து இந்த சமுதாயத்தை என்ன செஞ்சிருங்க, வழிகாட்டி விட்டு போய்விடுங்கள் என்று தன்னுடைய சகோதரரையும் ஒரு இறை தூதரையும் பொறுப்பு சாட்டி விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. இப்படி அல்லாஹ்ட்ட போன உடனே அதுக்கு அடுத்து அந்த சூரா தாஹாவுல 83வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சொல்றான், வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கிறீங்களே, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலஹும் அவுலியாஇ அலா அஸரி, என்னுடைய சமுதாயம் முழுக்க முழுக்க நான் சொன்ன அடிப்படையில தான் இருப்பாங்க, நான் கற்றுத்தந்த அடிப்படையில தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு போவாங்க என்று சொல்லிவிட்டு வஜல்து இலைக்க ரப்பிலி தருதா, இறைவன் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் இப்படி நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். நீ என்னென்ன விஷயத்தை எனக்கு சொல்ல நினைக்கிறியோ எல்லா விஷயத்தையும் நீ சொல்லிவிடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள். அப்பதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான், கால ஃபஇன்னா கத் ஃபத்தன்னா கௌமக, நீங்க இங்க அவசரமா வந்துட்டீங்க, உங்க சமுதாய மக்கள் இருக்கிறாங்கல்ல, உங்களுடைய சமுதாய மக்களை நாம் சோதித்தோம். மின் பஅதிக, நீங்க இங்க வந்த பிறகு உங்க சமுதாய மக்களை நாம் சோதித்தோம். ஃபஅதல்லஹுமு சாமிரியோ, அவங்க சாமிரி ஒருத்தர் இருந்தான்ல, அவன் அந்த சமுதாயத்தை வழிகெடுத்து விட்டான் என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் சொல்லி விடுகிறான். திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இறைவன் சொன்ன அந்த டேட்ல அங்க இருந்து அவங்களுக்கு தௌராத் வேதம் பலகை வடிவில் தரப்படுது, அந்த வேதத்தை பெற்றுவிட்டு பின்னாடி வர்றாங்க கோபத்தோட. மிக நீண்ட வரலாறு விவரிப்பதற்கு நேரம் இல்லை. கோபத்தோட அவங்க தன்னுடைய சமுதாய மக்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னனா இல்லையா? ஏன்னா ஆரம்பத்திலேயே அவங்க ஒரு கடவுளை கேட்ட நேரத்தில் சொன்னாங்கல்ல, நம்மை படைத்த இறைவன் தான் கடவுள், நீங்க என்ன காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று ஆரம்பத்திலேயே நான் உங்கள்கிட்ட எவ்வளவோ சொன்னேன்னு. இன்னும் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கோபம் வருகிறது. உங்களுக்கு தானே பொறுப்பு சாட்டிட்டு போனேன், இந்த சமுதாயத்தை நீங்க தானே வழி நடத்தணும்னு சொல்லிட்டு போனேன், இப்படி சாமிரின்னு ஒருத்தர் வருவானா, இந்த சமுதாயத்தை வழிகெடுப்பானா, நீங்க பையன் அவங்கள சரியான நிலைக்கு கொண்டு வரல. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியாது. அதுல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க என்னென்ன பணிகள் செஞ்சாங்க அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறியாததுனால ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாடியை பிடிச்சி இழுத்து, தலைமுடியை பிடிச்சி இழுத்து, ஏன் இந்த சமுதாயத்தை இந்த அளவுக்கு போக விட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்களும் தெளிவாக சொல்லி விடுகிறார்கள், நான் இந்த சமுதாய மக்களுக்கு சொல்லத்தான் செஞ்சேன், இந்த சாமிரி செய்யறது. ஏன்னா அந்த சாமிரி என்ன பண்ணிட்டான், அது காளை கன்ற ஒரு கன்று மாதிரி, ஒரு காளை கன்று மாதிரி செஞ்சு தங்கத்துல அதுல ஒரு சவுண்டு வர்ற மாதிரி வச்சு, இதுதான் நம்முடைய கடவுள், இது தெரியாம மூசா இன்றைக்கு எங்கேயோ மூசா இதை மறந்து விட்டு எங்கேயோ போய் இருக்கிறார், நாம இந்த கடவுளைத்தான் வணங்கி வழிபட வேண்டும். தங்கத்துல காளமாடு மாதிரி செஞ்சு அதுல சவுண்டு வர்ற மாதிரி கொண்டு இதுதான் நமக்கு கடவுள், இந்த கடவுளை வணங்குவோம்ட்டு ஒரு வழிகெடுக்கிறான். அந்த சமுதாய மக்களும் பின்பற்றி போக ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஹாரூன் என்கிற இறை தூதர் அவங்களிடத்துல பிரச்சாரம் செய்தும் அந்த பிரச்சாரத்திற்கு மாற்றமாக நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கோபத்தோட நம்ம சாமிரியையும் கூப்பிட்டு பேசுறாங்க. சாமிரியை என்ன ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கும் பொழுது, இல்ல என் உள்ளத்துல அந்த மாதிரி பண்ணுச்சு, தோணுச்சு, இந்த மாதிரி தங்கத்தை எல்லாம் ஒரு காலக்கன்று மாதிரி செஞ்சு நாம இப்படி பண்ணுவோம்னு தோணுச்சு, அதனால நான் செஞ்சேன், இதை நான் கடவுள்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சேன்னு சொல்லும்போது அப்ப சாமிரியையும் திட்டுறாங்க. உனக்கு இந்த மறுமையில் உள்ள தண்டனை என்ன என்பதை குறிப்பிடுகிறார்கள். திரும்ப அந்த சமுதாய மக்களுக்கு உணர்த்துறாங்க, சரி இப்படி ஒரு காலக்கன்று மாதிரி செஞ்சானே, நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அதை அந்த காளைக்கன்று காது கொடுத்து கேட்குதா, உங்களுக்கு ஏதாவது பதில் அளிக்குதா? எந்த பதிலும் அளிக்காத, எந்த உதவியும் செய்யாத, இதை எப்படி நீங்க கடவுளை ஏத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த தங்கத்தாலான இந்த காளைக்கன்றை நான் தீயில் போட்டு பொசுக்கி நான் அதை கடல்ல தூவ போறேன், அதுல இருந்தே நீங்க உணர்ந்துக்குவீங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அந்த சமுதாயத்தை அவங்களுடைய தவறுகளை உணர்த்தி மீண்டும் இங்க சரியான கொள்கைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த நீண்ட வரலாறை அல்லாஹ் சொல்லிட்டு, உங்களுக்கு இதுல படிப்பனைக்காகத்தான் இந்த வரலாறை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறான். இந்த வரலாறை புறக்கணிச்சிட்டோம்னா மறுமையில பாவ சுமையத்தான் சுமப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வரலாறு நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல நடந்ததுதான். அந்த சமுதாய மக்கள் அது வழிகேட்டில் போய்விட்டு திரும்ப அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிரச்சாரத்திற்கு பிறகு சரியான கொள்கைக்கு வந்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல நடந்தாலும் நாம பெற வேண்டிய பாடம் என்ன? இன்னைக்கு சில நபர்கள் இருக்கிறாங்க, நாங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே தௌஹீதுக்கு வந்தவங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடியே தௌஹீதுக்கு வந்தவங்க, இந்த தௌஹீதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்க என்று சொல்லக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலையை பாருங்க.
20 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருப்பாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆரம்பத்திலேயே தௌஹீது உலகிற்கு வந்திருப்பாங்க, மாற்று கருத்து அல்ல. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? தௌஹீது என்றால் தர்காவிற்கு போகாமல் இருப்பது மட்டும்தான் தௌஹீதா? தகடுதாயத்து கெட்டாமல் இருப்பது மட்டும்தான் தௌஹீதா? இறைவனுக்கு இணைகரிக்காமல் இருக்கக்கூடிய அந்த காரியம் மட்டும்தான் தௌஹீதா? இன்றைக்கு சில ஆட்களுடைய நிலையை என்ன வந்துருச்சு? நாம ஷிருக்கு மட்டும் வைக்காம இருந்துட்டா போதும், எப்படியாவது சொர்க்கத்துக்கு வந்துடலாம். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுதா? முஸ்லீமாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை மட்டும் வைத்து விடக்கூடாது, மற்றபடி எப்படியும் நடந்துக்கிடலாம், அப்படியா இஸ்லாம் சொல்லுது? இஸ்லாம் அப்படி நமக்கு சொல்லலையே. இறைவனுக்கு இணைகரிக்கக்கூடிய காரியமும் நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நடப்பது, இதுதான் சரியான தௌஹீது. அப்ப இன்றைக்கு அந்த தௌஹீதுக்கு மாற்றமா போனதுக்கு என்ன காரணம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சாங்கல்ல, படிச்ச செய்தியை மீண்டும் மீண்டும் அவர்கள் நினைவூட்டுவது கிடையாது. இந்த தௌஹீத் என்பது எப்போதும் எப்படி இருக்க வேண்டும்? நம்ம ஆரம்பத்துல படிச்சதை அப்படியே விட்டுட்டோம்னு வைங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டம் மாதிரி தான். அந்த கடவுளை அவங்களுக்கு உள்ள கடவுள் மாதிரி எங்களுக்கு கடவுள் ஆக்கித்தாங்கன்னு கேட்கும்போது அப்பதான் உணர்த்துறாங்கல்ல, அந்த செய்தியை மீண்டும் நினைவிட்டு கொண்டே அவர்கள் இருந்திருந்தால், சாமீரி என்ற ஒரு வழிகேடன் அவனை அந்த சமூகத்தை வழிகெடுக்கும் பொழுது அவங்க தவறான பாதையை நோக்கி போயிருப்பாங்களா? அப்ப அந்த கொள்கையை ஆரம்பத்துல படிச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டாத காரணத்தினால், யாராவது அப்பப்ப ஏதாவது ஒரு புதிய கொள்கையை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அதை பின்பற்றி போகக்கூடிய நபர்களை இன்னைக்கு அப்படி நிறைய பார்க்கிறோம். எத்தனையோ பல கொள்கை குழப்பங்கள் இன்றைக்கு நம்ம சமூகத்துல கிடக்குது. திடீர்னு சூப்பர் முஸ்லிம்னு ஒரு கொள்கையை சில ஆட்கள் சொல்றாங்க. உலக அழிவிப்பே வந்துருச்சு, கியாமத் நாளுடைய அடையாளிப்பே வந்துருச்சு அப்படின்னு பேசுறாங்க. ஒரு தௌஹீத்வாதி எப்படி இருக்கணும்? அது எப்படி இப்பவே கியாமத் நாளுடைய அடையாளம் நடந்திருக்கும்? தஜ்ஜால் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க, யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீய கொள்கை இன்றைக்கு போதிக்கின்றார்கள். அப்ப யாஜூஜ் மாஜூஜ் என்றால் என்ன நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? தஜ்ஜால் நாம என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோமா? தஜ்ஜால் வந்தா என்னென்ன நடந்திருக்கும் அது போன்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நாம் அறிந்திருந்தால், இன்னைக்கு இதை வச்சு யாரேனும் சில ஆட்கள் வழிகெடுக்க வர்றாங்கன்னு வைங்க, நீ என்னப்பா இப்படி வழிகெடுக்கிற? ஹதீஸ்ல இப்படி இருக்குது, குர்ஆன்ல இப்படி இருக்குது, நீ என்னை அவ்வளவு சீக்கிரம் வழிகெடுத்து விட முடியாது, நான் கடைசி வரை கொள்கையில மரணிச்சுட்டு போயிருவேன் என்று கொள்கையில உறுதியை இருந்துட்டு போயிடலாம். ஆனா இன்னைக்கு சில ஆட்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, அந்த பயான் கேட்கறதுலேயே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுங்க. கேட்டா எங்களுக்கு தெரியாததையா பேசுற போறீங்க? குர்ஆன் எத்தனை பயான்ல நாங்க உட்கார்ந்து கேட்டோம். இன்னைக்கு இந்த இரவு தொழுகைகள்ல சில நேரங்களில் கூட்டம் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாம் எங்களுக்கு தெரியாததான் நீங்க பேச போறீங்க, தெரிஞ்சது தானே பேச போறீங்க. நாங்க எதுக்கு அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நாங்க மீண்டும் உட்கார்ந்து எதுக்கு கேட்டுக்கிட்டு என்று இதுல இந்த ஒரு கவனம் இல்லாத தன்மை வந்துச்சுன்னு வைங்க, அப்படியே பல தவறான கொள்கை அது நம்மளுடைய உள்ளத்துல வருவதற்கு அது ஒரு காரணமா போயிடும். அந்த சாமீரி என்பவன் வழிகெடுத்து அந்த சமூகம் வழிகெட்டுக்கு போனதற்கான காரணமும் அதுதான். எனவே இந்த ஏகத்துவ கொள்கை என்பது அது எல்லா நேரத்திலையும் நாம் படித்து கொண்டே இருக்கணும், எல்லா நேரத்திலையும் அதனுடைய தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி அனைத்து நேரங்களிலேயும் அந்த ஏகத்துவ கொள்கையோடு நாம் டச்சில் இருந்து கொண்டே இருந்தால் நிச்சயம் அது இந்த உலகத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நம்மை ஒரு தவறான பாதையை நோக்கி கொண்டு போய் தள்ளாது. இதைத்தான் சாமீரி என்கிற அந்த தீயவனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடமாக நடத்துகிறது. எனவே இது போன்ற அந்த வரலாறுகளை எல்லாம் ஒரு படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில சரியான முறையில் பயணிக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறுவோம். அதே போல இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம், அதுதான் இந்த இறுதி நாள், 5 நாள் தொடர் உரை. நாளைய தினம் அந்த இஸ்லாம் கூறக்கூடிய அந்த குர்ஆன் கூறக்கூடிய தீயவர்கள் என்ற வரலாற்றில் இன்னும் சில ஆட்களுடைய வரலாறையும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற பாடங்கள் படிப்பினைகளையும் நாம நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.